கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து தியானிப்போம். கடந்த முறை நாம் ஒரு பொது செய்தியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். பாருங்க, நீங்கள் பாத்திரவானா அல்லது அபாத்திரவானா என்று சொல்லி அந்த செய்தியின் கீழே நாங்கள் பல காரியத்தை தியானித்தோம். பாருங்க, அந்த விருந்துக்கு நாங்கள் பங்கு பெற வேண்டும். அதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. என்றால் மீட்கப்படும் நாள் வெகு சீக்கிரமாக வர இருக்கிறது. அதற்கு நான் பாத்திரவானா இருக்க வேண்டும். அதான் நாங்கள் பார்த்தோம். ஒரு கூட்டம் கைவிடப்பட்டது, இன்னொரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்போ அந்த ஏற்றுக்கொள்ளுகிற அந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் பங்கு பெற வேண்டும். இப்போ அதற்கு தான் இந்த பூமியில நாம் கிரியை செய்ய வேண்டும். அப்போ அந்த விருந்தில் பங்கு பெற வேண்டும் என்றால் அதுக்கு பாத்திரவானா நான் மாற வேண்டும். அப்போ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதுக்கு நான் பாத்திரவானாய் நான் மாற வேண்டும். அப்போ இந்த பூமியிலே என்னுடைய கிரியை பொறுத்து தான் நான் பாத்திரவானா அல்லது அபாத்திரவானா என்று சொல்லி பரலோகம் தீர்மானிக்கும். அதான் நாங்கள் பார்த்துட்டு வருகிறோம். பாருங்க, கடந்த முறை நாங்கள் பார்த்தோம் வெறுக்க வேணும் என்று சொல்லி. அப்போ அந்த விருந்து நாங்கள் பங்கு பெற வேணும் என்றால் அதுக்கு நான் பாத்திரமானாய் மாற வேணும் என்றால் முதல் காரியம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ அதான் நாங்கள் பார்த்தோம் தகப்பனையும் தாயையும் பிள்ளைகள் சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ அதை எதை குறிக்கிறது நாங்கள் தியானித்தோம். அதாவது கர்த்தரை விட்டு நாங்கள் எதுக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தான் முதலிடம். அதான் நம்முடைய ஊழிய வாழ்க்கையிலும் அதான் இயேசுவை நாங்கள் பார்க்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அந்த கானா ஒரு கல்யாணத்திலே பாருங்க, மரியாள் சொல்லுகிறாள், ஆனால் ஆண்டவர் உடனே செய்யவில்லை என்றால் பிதா சொல்லும் வரைக்கும் அவர் காத்திருக்கிறார். தான் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்போ அதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் எதையும் செய்ய போகக்கூடாது என்று அது ஒரு ஆபத்தாக இருக்கும் என்று அவருக்கு நாம் அபாத்திரமாக நாங்கள் போய்விடுவோம். நாம் அவருக்கு பாத்திரமானாய் மாற வேண்டும் என்றால் அவர் சொல்லுவதை தான் செய்ய வேண்டும். அதான் நான் மத்த 7ஆம் அதிகாரத்தை பார்த்தும் பல பேர் சொல்லுகிறாங்க, உங்களுடைய நாமத்தினா அதை செய்தும் இதை செய்தும் சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்ல உங்களை நான் அறியேன்னு சொல்லி. ஏனென்றால் அவங்க தங்கள் இஷ்டத்துக்கு தான் செயல்பட்டாங்க. தங்கள் இஷ்டத்துக்கு தான் அவங்க செயல்பட்டாங்க ஒழிய பிதா சொல்லி எதையும் அவர்கள் செய்யவில்லை. இயேசு சொல்லி எதையும் செய்யவில்லை. அதான் நான் சொல்லுகிறார், நான் உங்களை அறியேன்னு சொல்லி. என்றால் உங்களை அறியேனது என்ன காரணம் என்றால் அவர்கள் அற்புதம் செய்தாங்க, பிசாசுகளை துரத்தினாங்க, பல காரியங்களை செய்தாங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆனால் இயேசுவிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை. அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு என்று சொல்லி அவர்கள் அதை சுயத்தினாலே அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள், சுயமாக அதை செய்தார்கள். அதான் இயேசு சொல்கிறார், நான் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை என்று சொல்லி. ஆனால் அவர்கள் சுயமாய் செய்தனால்தான் உங்களை நான் அறியேன் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதனாலே கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன் என்று சொல்லி, அக்கிரமக்கார் என்று சொல்லுவார். அப்போ நான் கவனமாக இருக்க வேண்டும். நான் ஊழியம் செய்கிறது நல்லது தான், ஆனால் எப்படி நாம் ஊழியத்தை செய்கிறோம்? அவர் சொல்லி நாம் செய்கிறோமா? அப்படி செய்தால் உண்மை உத்தமான ஊழியக்காரனே என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று அவர் சொல்லுவார். ஆனால் அவர் சொல்லாமல் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு நாம் எதையும் செய்ய போனால் அவருக்கு முன்பாக நிற்கும் போது உங்களை நான் அறியேன் என்று சொல்லுவார். அக்கிரமக்காரன் என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லி. அப்போ அந்த நிலைமை வரக்கூடாது. அதற்காகத்தான் நம்முடைய கிரியை நாங்கள் பரிசோதிக்கிறோம். அப்போ இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருந்தார். அவர் சொல்லுகிறார், பிதா சொல்வதை தான் நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். என் சுயமா நான் எதையும் செய்வதில்லை. பாருங்க, ஒரு காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். மோசேக்கு சொல்லும் போது யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரின்படி அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி. பாருங்க, உங்களுக்கு தெரியும் மோசே ஒரு படித்த மனுஷன். அவரு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட முடியும், அதுக்குரிய பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் அவர் உருவாக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்லுகிறார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய கவனமாயிரு, எச்சரிக்கையாருன்னு சொல்லுகிறார். அப்ப என்ன அர்த்தம் என்றா, மலையிலே உனக்கு ஒரு பிளான் காட்டினேன், அதன்படித்தான் நீ செய்ய வேண்டும். உன்னுடைய ஞானத்தை வச்சு உன்னுடைய அனுபவத்தை வைத்து நீ அதை ஒன்றையும் செய்யக்கூடாது. அப்ப இன்றைக்கு அத்தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதைத்தான் நீ செய்ய வேண்டும். உனக்கு அதிகாரம் இருக்கிறபடினால் எதையும் நீ செய்யக்கூடாது, உனக்கு அந்த அனுமதி இல்லை. அப்ப அவர் சொல்லும் போது தான் செய்ய வேண்டும். அதுக்கு தான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு.
அவர் சொல்வதை செய்வது தான் இந்த பூமியிலே எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் இயேசு பார்த்தீங்கன்னா பிசாசு சொல்லும் போது அவர் அந்த கல்லை அவர் அப்பமாக மாற்றவில்லை, மேலிருந்து கீழே குதியும் என்று சொல்லுகிறான். தூதர்கள் வந்து உம்மை சுமந்து கொண்டு போவார்னு சொல்லி இயேசு செய்யவில்லை. என்றா வந்து பிதா சொல்லாமல் எதை நாம் செய்ய போகக்கூடாது, எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி எதை நாம் செய்யக்கூடாது. அதான் நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிரியைகளை நாங்கள் வெறுக்க வேண்டும். சுயமாய் செய்கிற அப்படிப்பட்ட கிரியைகளை வெறுக்க வேண்டும். என்றால் கர்த்தரை ஒதுக்கி விட்டு நம் இஷ்டத்துக்கு செயல்படுவது, அதான் நான் சொல்லுகிறார், அதை நீ வெறுக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிரியைகளை வெறுக்க வேண்டும். அப்ப அவரை நாம் நேசிக்க வேண்டும். முதலாவது அவர் நமக்கு முதலிடமா இருக்க வேண்டும். சாமுவேல் சொன்னது போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீ சொல்வதை நான் சொல்லுவேன், நீ போகாதென்ற நான் போக மாட்டேன், இந்த இடத்துல இரண்ட நான் இருப்பேன். பாருங்க, அப்படி நாம் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அப்ப அப்படிப்பட்ட கிரியைகள் நமக்கு இருக்கா? அப்ப பரலோகம் எல்லாத்தையும் கவனிக்கிறது. 24 மணித்தியால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப இந்த 24 மணித்தியாலத்திலே என்னுடைய கிரியை எப்படி இருக்கிறது? கர்த்தர் சொல்லிதான் எல்லாவற்றையும் நாம் செய்கிறேனா? அவருடைய சத்தத்தை கேட்டுத்தான் செயல்படுகிறேனா? கர்த்தரை முன்னுக்கு நான் வைத்திருக்கிறேனா? அல்லது நபர்களை முன்னுக்கு வைத்திருக்கிறேனா? அல்லது ஊழியக்காரரை முன்னுக்கு வைத்திருக்கிறேனா? அல்லது பார்த்தீங்கன்னா ஊழியத்தை முன்னுக்கு நான் வைத்திருக்கிறேனா? கவனமா இருக்க வேண்டும். கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில முதலிடமா இருக்க வேண்டும். பாருங்க, ஆனா மோசே அதுல கவனமா இருந்தார். ஆண்டவர் சொன்ன மாதிரியே மோசே கர்த்தர் சொன்ன வேலையை அவர் செய்து முடித்தார். பாருங்க, அந்த வசனங்களை நான் வாசிச்சுட்டு போகிறேன். அப்பதான் நீங்க அதை விளங்கிக் கொள்வீங்க. அந்த காரியங்களை யாத்ராகம் 40ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த காரியத்தை வாசிக்கும் போது நான் மேலோட்டமா சொல்லிட்டு போகிறேன். அதற்கான வசனங்கள் அதில் இருக்கு, எல்லாத்தையும் வாசிக்க தேவையில்லை. 40ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான்னு சொல்லப்படுகிறது. மற்ற 19ஆம் வசனத்தை கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான் என்று இருக்கிறது. 20ஆம் வசனம் பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து 22ஆம் வசனம் பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, 24ஆம் வசனம் பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, 26ஆம் வசனம் பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, 28ஆம் வசனம் பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே, 32ஆம் வசனம் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே. பாருங்க, எல்லாம் கர்த்தர் கற்பித்தபடியே, கர்த்தர் கற்பித்தபடியே அப்படியே பார்த்தீங்கன்னா சொல்லி கொண்டு வாரார். அதான் நீங்க நாங்க பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷத்துல. பாருங்க, நான் அதை என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவா எனக்கு கற்பித்ததும். பாருங்க, மோசேக்கு கற்பித்ததை மோசே செய்து முடித்தார். இங்க இயேசுவை பார்க்கிறோம். இயேசுவுக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்கிறார். அதான் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி அவர் தலையை சாக்கிறார் சிலுவையிலே. பாருங்க, அவருடைய அப்படி அவர் முடிக்கிறார் என்று பாருங்க. பிதாவின் சித்தத்தின்படி அவர் ஊழியங்களை செய்தார். பிதாவின் சித்தத்தின்படி பல பேருடைய நோய்களை குணமாக்கினார். பல குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆனா பிதா சொல்ல வேண்டும் யாரை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப பிதா சொன்னபடி அவர் குணமாக்கினார் குஷ்டரோகிகளை. பாருங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா பிதா கற்பிக்கிறபடி எல்லாத்தையும் அவர் செய்து முடித்தார். அவர் உடனே பிதாவிட்டு போய் ஜெபம் பண்ணுவார். என்ன செய்வது என்ன காரியங்கள் உடனே பிதா சொல்லும் போது அடுத்த நாள் அதை நிறைவேற்றுவார். அதான் இயேசுவின் அந்த குணாதிசயம், அந்த சிந்தை நமக்கு வேண்டும். அதற்காக நான் ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறதே, அதான் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அதான் பார்த்தீங்கன்னா நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியை. அப்ப எதை கற்பிக்கிறாரோ அதுதான் இயேசு செய்து வருகிறார். அங்கே மோசேயை நாங்கள் பார்க்கிறோம். மலையிலே உன்னை காண்பித்த மாதிரின்படி செய்ய நீ எச்சரிக்கையா இருப்பாயாக. 40ஆம் வசனம் யாத்ராகமத்திலே, 40ஆம் அதிகாரம் யாத்ராகமத்திலே பாருங்க, அது சொல்லி வரும்போது கர்த்தர் தன கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். கர்த்தர் கற்பித்தபடின்னு சொல்லி அடுத்த வசனமாக சொல்லி கொண்டு வருகிறது. பாருங்க, இதுதான் நாம் செய்ய வேண்டியது. அப்ப ஏதாவது ஒரு நபர் சொல்லி நாம் செய்வதல்ல. சில பேர் வந்து சொல்லுவாங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி. இல்ல, நமக்கு அதிகாரம் இருக்குன்னு நாம் செய்ய போகக்கூடாது. மேல் அவர் சொல்ல வேண்டும், பரலோகம் நமக்கு சொல்ல வேண்டும் இந்த காரியங்களை. அப்ப அவர்கிட்ட சத்தத்தை, இயேசுவின் சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் வந்து மலைக்கு நாம் போக வேண்டும். அதான் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், மலைக்கு போவது என்ன அர்த்தம் என்று சொல்லி. கதவை பூட்டி அந்தரங்கத்து பிதாவை நோக்கி
நாம் ஜெபம் பண்ணும் போது அவர் வெளியரங்கமா நமக்கு பலன் அளிப்பார்னு சொல்லி நாங்க பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு அதுக்கு டைம் இல்லை. இன்றைக்கு அநேகர் ஊழியம் என்று தான் போகிறார்கள் ஒழிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு அமர்ந்திருப்பதில்லை. அவர் சொல்லும் வரையும் காத்திருப்பதில்லை. அதை இங்க நாங்க பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும். அப்ப முதலாவது தேவன் அவர் என்ன சொல்லுகிறார்னு சொல்லி நாம் கேட்க வேண்டும். அதான் நாங்க பார்க்கிறோம். அப்ப அந்த கவனமா இருக்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யாதபடிக்கு சில நபர்களை சத்துரு அனுப்புவான் தடையை கொண்டு வருவதற்கு. அப்ப அதனால அந்த தடைகளை நாம் வெறுக்க வேண்டும். அப்ப அந்த நபர்களை நாம் வெறுக்க கூடாது. அங்க சொன்ன மாதிரி பெற்றோரையோ சகோதரர்களையோ அல்லது மனைவியையோ பிள்ளைகளையோ அவர்களை வெறுப்பதல்ல. அதாவது கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாத அந்த கிரியை நாம் வெறுக்க வேண்டும். அதுதான் அபாத்திரமா நம்முடைய வாழ்க்கை மாறும். பாத்திரமான இல்லாதபடிக்கு அபாத்திரமாய் நம்முடைய வாழ்க்கையை மாறும், நம்முடைய கிரியை இருக்கும். அதனால தான் அந்த நபரை நாம் வெறுக்குவதல்ல, அந்த கிரியை, அதாவது அந்த தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு வருகிற அந்த கிரியை நாம் வெறுக்க வேண்டும். அதான் அந்த இயேசு மரியாதை வெறுக்கவில்லை தாயை, ஆனா பிதா சொல்லும் வரைக்கும் அவர் வெயிட் பண்ணினார். அதான் முக்கியம். அப்ப பிதா சொல்ல வேண்டும். அப்ப அவர் அந்த காரியத்தை நாம் அவர் சொன்னதுனால ஏதோ தாயை வெறுத்ததாக அந்த அர்த்தம் அல்லது. பிதா சொல்லுவார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அங்க சொல்லுகிறார். அப்ப பிதா சொன்ன உடனே அவர் அது போல செய்கிறார் உடனே அந்த காரியங்களை. அதான் மரியாளுக்கு தெரியும். அதான் சொன்னா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. அப்ப அவருக்கு தெரிஞ்சது. அப்ப அதனாலதான் சொன்ன அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுபடி செய்ய அவ போயிட்டாவ. அதே போலத்தான் அப்ப நாம் இந்த காரியத்தை கவனமா இருக்க வேண்டும். அந்த நபரை வெறுப்பதல்ல, பாருங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு வருகிற அந்த தடைகளைத்தான் நாம் வெறுத்து தள்ள வேண்டும். இன்றைக்கு இப்ப சத்துரு பல பேரை அனுப்புவான் தடைகளை கொண்டு வர. அதான் தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு பல தடைகளை சத்துரு கொண்டு வருவான். அதான் இயேசுவுக்கு வந்தது. தடைகளை கொண்டு வந்தான். கல்லை அப்பமாக மாற்றும், மேலிருந்து கீழே குதியும். பாருங்க எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தான். என்னை தாழ பணியும், இவெல்லாம் உமக்கு நான் தருவேன். அப்ப இதை நாம் கவனமா இருக்க வேண்டும். இந்த காரியத்திலே தெரியும், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், ஏவாள் அந்த பழத்தை பறித்து அதை சாப்பிட்ட விதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்க அந்த காரியத்தை உங்களை பார்க்கும்போது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான்னு சொல்லி இங்க நாங்க பார்க்கிறோம். அப்ப பாருங்க, பிசாசு தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு பாருங்க அந்த தடையை கொண்டு வாரான். அதான் இந்த தடையைத்தான் நாம் என்ன செய்யும், வெறுக்க வேண்டும். அப்ப நம்முடைய ஃபோக்கஸ் என்னன்னு தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அதான் இயேசு சொல்லுகிறார், பிதாமி சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று சொல்லி. அப்ப போஜனம் ஒவ்வொரு நாள் நாம் சாப்பிட வேண்டும். நம்முடைய சரீரம் பலனடைவதற்கு நாம் நாம் இயங்குவதற்கு போஜனம் தண்ணீரும் நமக்கு தேவை. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று சொல்லி. அந்த ஒவ்வொரு நாளும் அதான் என்னுடைய சித்தம், தேவனுடைய சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய போஜனம் என்று சொல்லி. அதே போலத்தான் ஒவ்வொரு நாள் எப்படி நாம் சாப்பிடுகிறோமோ அதே போலத்தான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்ப என்னுடைய ஜெபம் கூட தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும். அதான் யூதா 20 நாங்கள் பார்க்கிறோம், ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா பிதாமி சித்தத்தின்படி தான், சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி நாம் செயல்படுத்த வேண்டும். அப்ப பிசாசு என்ன செய்வான்டா, தடையை கொண்டு வரான். எப்படியான தடை என்றால், பிதாமி சித்தம் செய்யாதபடிக்கு அந்த தடைகளை கொண்டு வருவான். அப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் வெறுக்க வேண்டும். அந்த நபர்களை வெறுப்பது அல்ல, அப்படிப்பட்ட காரியங்கள் அதை நாம் வெறுத்து தள்ள வேண்டும். அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மிகவும் கவனமா இருக்க வேண்டும். அப்ப யாராவது எந்த நபராவது நமக்கு ஒரு ஆலோசனை சொல்ல வரும்போது இந்த ஆலோசனை எங்கிருந்து வருகிறதுன்னு சொல்லி நாம் நிதானிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். அப்ப அந்த ஆலோசனை எப்படி வருகிறது கவனிக்க வேண்டும். ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன், அப்பதான் உங்களுக்கு நான் சொல்வது விளங்கும். யோவானதன சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ
நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான் சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இந்த சில நமக்கு ஆலோசனை கொடுக்க வரும்போது சில நபர்களாக இருக்கலாம், நம்முடைய சொந்தக்காரராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பாருங்க, அந்த கொடுக்கிற அந்த ஆலோசனை அது எங்கே இருந்து வருகிறதுன்னு சொல்லி நாம் அறிந்து இருக்க வேண்டும். மற்ற வேதம் அழகாக சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ. அப்ப நம்முடைய நோக்கம் என்னென்றால், தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும், தேவனுடைய சித்தம் என்னுடைய ஊழியத்திலே நிறைவேற வேண்டும். அப்ப எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் வாஞ்சிக்கிறோம், விரும்புகிறோம். அதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம், அதாவது வார்த்தையா இருக்கலாம், உபதேசமா இருக்கலாம், ஆலோசனை இருக்கலாம், தேவனா உண்டாயிருக்கிறதோ அல்லது சுயமாய் பேசுகிறானோ என்று அறிந்து கொள்வான். அப்ப அவனுக்கு தெரியும் என்று, அவனுக்கு அந்த தேவனுடைய ஆவியானுடைய அந்த வழிநடத்தல் இருக்கிறபடினால், அந்த ஆவியின் நிறைவு இருக்கிறபடினால், என்ற இயேசு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் என்று சொல்லி லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அப்ப இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் இருந்தார். அப்ப யாரையும் பாருங்க, யாரும் அவரை ஏமாற்ற முடியவில்லை. அதான் நாங்கள் பார்க்குறோம் அதில். அப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, யாராவது எவராவது ஏதாவது உபதேசிக்கிறாங்களா அல்லது ஆலோசனை கொடுக்க வாராங்களா, அப்போ அதெல்லாம் என்னுடைய தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும். அதான் சொல்லப்படுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய மனதாக இருக்கிறோம். ஆனால் வருகிற ஆலோசனையும் வருகிற அந்த உபதேசமும் அது தேவனிடத்திலிருந்து வருகிறதா அல்லது சுயமாக அவர்கள் பேசுகிறார்கள் சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். அது ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். அதான் ஒரு வசனத்தை நான் வாசிக்க வருவேன், அப்பதான் நீங்க விளங்கிக் கொள்வீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆவது அதிகாரம் 15 17 வசனங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். ஸோ இதை குறித்து நான் விவரிக்க தேவையில்லை, என்ற உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பாருங்க, அப்போ போய் பேதுரு சொன்னதுக்கு தான் உடனே இயேசு சொல்லுகிறார், யோவான் குமார் சீமோனே, நீ பாக்கியவான் சொல்லி. ஏனென்றால் மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, சுயமா நீ இதை சொல்லவில்லை, பரலோகத்திருக்கிற பிதாதான் இதை உனக்கு வெளிப்படுத்தினா, அதான் இதை சொன்னாய். அதான் அங்கே நாங்கள் பார்க்குறோம். யோவான் 7ஆம் அதிகாரத்திலே 17 வசனத்திலே, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறனோ என்று அறிந்து கொள்வான். அப்போ அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாம் சுயமாக நாம் பல காரியத்தை செய்ய முடியும், அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி நாம் அந்த காரியத்தை செய்ய முடியும். அதான் இங்கே இயேசு சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ அல்லது நான் சுயமா பேசுகிறவன் என்று அறிந்து கொள்வான் என்று அவங்களுக்கு தெரியும். அப்ப இந்த வார்த்தை தேவனாலே தான் இந்த நபர் பேசுகிறாரா அல்லது அவர் சுயமா பேசுகிறார்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதான் இயேசு சொல்லுகிறார். அப்ப இயேசு பேசின உபதேசங்கள் தேவனிடத்து வந்துன்னு சொல்லி நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. அதான் இங்க சொல்லுகிறார் இந்த காரியத்தை. அப்ப அதான் நான் கவனமா இருக்க வேண்டும். இன்றைக்கு ஆலோசனைகள் கேட்பதை குறித்து கவனமா இருக்க வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் உங்களுக்கு அந்த பகுத்தறிகிற அந்த காரியம் வேண்டும். அது ஆவியானவர் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்ப அது இருந்தால்தான் நீங்க தப்பலாம். அப்ப அதனால தான் கவனமா இருக்க வேண்டும். என்ற பிசாசு ஒளியின் வேஷத்தை தரித்து இன்றைக்கு பல பேரை அனுப்புகிறான், தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யாமல் இருப்பதற்கு. இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா விழுந்து போயிருக்கிறார்கள். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் பல பேருடைய ஆலோசனைகளை கேட்டு பல முடிவுகளை எடுத்து பல தீர்மானங்களை செய்து முறிந்து போயிருக்கிறார்கள். ஆத்மாவிலே தொய்ந்து போயிருக்கிறார்கள் எடுத்த அந்த தீர்மானத்தினாலே. அப்ப அதான் நான் கவனமா இருக்க வேண்டும். இன்றைக்கு பிசாசு பல பேரை வஞ்சிக்க அவன் பல பேரை அனுப்புகிறான். ஒளியின் வேஷத்தை தரித்த ஊழியக்காரரை இன்றைக்கு அனுப்பி பல ஊழியக்காரர்களை வஞ்சிக்கிறான், பல விசுவாசிகளை வஞ்சிக்கிறான். தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு இன்றைக்கு பல பேரை திசை திருப்பி விடுகிறான். இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாய் நாங்கள் கேள்விப்படுகிறோம்,
பார்க்கிறோம் நம்முடைய கண்களினாலே. அதான் நான் கவனமா இருக்க வேண்டும். பாருங்க, இன்னொரு காரியத்தை பாருங்க. அதே மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 23 வசனங்களே நான் வாசிக்கிறேன். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பாருங்க, அதுக்கு முதல் ஆண்டவர் என்ன சொல்ல, இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, மாம்சம் இரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கிற பிதா தான் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அதாவது சுயமா நீ சொல்லவில்லை பேதுரு, பிதா அது உனக்கு வெளிப்படுத்தினால் தான் இந்த காரியத்தை நீ சொன்னாய் என்று சொல்லி பாருங்க இயேசு சொல்லுகிறார். ஆனா அதே பேதுரு பார்த்தீங்கன்னா பிசாசு இப்ப பயன்படுத்துகிறான். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தான், நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் என்ற பிதாமி சித்தம் என்ன தெரியுமா? இயேசு இந்த பூமியிலே வந்து அவர் மரித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்த வேண்டும். அது பிதாமி சித்தம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், நான் பிதாமி சித்தத்தை செய்யாதபடிக்கு நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். அதாவது பேதுருவை சொல்லவில்லை, பிசாசு, பேதுருவுக்கு பின்னால் இருக்கிற பிசாசை அதான் சொல்லுகிறார், நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவன் ஏற்றவை சிந்தியாமல் மனுஷ ஏற்றவை சிந்திக்கிறாய் என்றார். அப்ப பார்த்து என்னவாம், எனக்கு பின்னாக போ சாத்தானே. அப்ப பேதுருவுக்கு சொல்லவில்லை, சாத்தானுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதான் சொன்ன, நபரை நாம் வெறுக்கக்கூடாது. அந்த நபர் அல்ல, அந்த நபருக்குள் இருக்கிற அந்த சத்துருவின் கிரை என்றால், சத்துருடைய கிரி என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு. அதான் நாங்க பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, பெற்றோர் மகன் மகள் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார், அவர்களை வெறுக்க வேண்டும் என்று என்ன அர்த்தம் என்றால், அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு பாருங்க, அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் அதை நாம் வெறுக்க வேண்டும். அவர்களை அல்ல, அந்த கிரியைகளை நாம் வெறுக்க வேண்டும், அந்த காரியங்களை வெறுக்க வேண்டும், அந்த ஆலோசனைகளை நாம் வெறுக்க வேண்டும், அதை நாம் கேட்கக்கூடாது. என்ற நம்முடைய ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அதான் சொன்ன, என்னை விட அதிகமாக நேசிக்கிறவன். அப்ப நாம் ஒரு ஆள் அன்பு கொண்டோம் என்றால் அவர் சொல்வதை நாம் செய்வோம். அதானே, யாராவது அன்பு கூர்ந்தோம் என்றால் அவங்க சொன்ன உடனே நாம் செய்வோம். அந்த அன்பு தான் அது செய்ய வைக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப என்னை விட நீ அவங்களை அதிகமாக நேசித்தால் எனக்கு பாத்திரவான் அல்ல, அதாவது எனக்கு என்னை பின்பற்றவன் முடியாது, எனக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று அவன் அதிகமாக அவங்களை நேசிக்கிறான், அந்த கிரியைகளை நேசிக்கிறான், அந்த பணத்தை நேசிக்கிறான். அதான் நான் கவனமா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட காரியங்களை வெறுக்க வேண்டும். அத்த இங்க பேதுருவை அவர் வெறுக்கவில்லை, பேதுருவுக்குள் கிரியை செய்கிற சத்துருவை பார்த்தா சொல்லுகிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி. அதான், நீ எனக்கு இடரெல்லாம் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். அப்ப பிசாசு எப்படி தூண்டுவான்? சில நபர்களை அனுப்பி தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காத படிக்கு, அதான் நம்முடைய ஊழியத்திலே, நம்முடைய எடுக்கிற தீர்மானங்களிலே தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற காரியங்களை சிந்தித்து முடிவுகளை எடுக்க தூண்டுவான். அதான் இங்க நாங்க பார்க்கிறோம். அப்ப இயேசுக்கு அத்தான் ட்ரை பண்ணினா. அதுக்கு முன்னு பிதாவின் வெளிப்பாடு வந்தது, கொஞ்ச நேரத்துக்குள் புற பார்த்தீங்கன்னா பிசாசிலிருந்து வெளிப்பாடு வருகிறது. அதான் ஒன்று, இயேசு அதை அறிந்து கொண்டார். அதான் பாருங்க, அந்த ஆவியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுக்கு தெரிஞ்சது பேதுரு அல்ல, பேதுருக்கு பின்னால பிசாசு அதை கிரியை செய்கிறான். அப்ப இன்றைக்கு நாம் கவனமா இருக்க வேண்டும். அப்ப நாம் அபாத்திரமாய் போகக்கூடாது. இன்றைக்கு நாம் ஊழியம் செய்யலாம், அந்த ஊழியம் செய்கிறதுனாலே நாம் பரலோகம் போக முடியாது. பாருங்க, அதான் நாங்க பார்க்கிறோம், சத்தியத்தை நாங்க பார்க்கிறோம். ஆகவே நாம் ஊழியம் செய்கிறது நல்லது, ஆனா அவர் சொல்லியா நாம் செய்கிறோம்? தேவன் சொன்னாரா நாம் இதை செய்ய சொல்லி? தேவன் சொல்லியா நாம் செய்கிறோம் இந்த காரியங்களை? அல்லது வேற யாராவது ஐடியாக்கள் தந்தாங்களா? அவங்க சொன்னது தேவனிடத்திலிருந்து வந்ததா அல்லது சத்துருவிடத்தில் வந்ததா? கவனமா இருக்க வேண்டும். பாருங்க, அதான் நாங்க பார்க்கிறோம். ஒரே பேதுரு தான், ஆனா 2 வெளிப்பாடு வருகிறது. ஒன்று தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு வருகிறது, இன்னொன்று சத்துருவிடத்திலிருந்து வருகிறது, பிசாசிடத்திலிருந்து வெளிப்பாடு வருகிறது. இயேசு உடனே இடம் கண்டு கொண்டார். அதான், அப்பாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய்,
நான் அந்த பூமிக்கு வந்ததே பிதாவின் சித்தத்தை செய்யத்தான். அவர் சொல்லுகிறபடி என்னுடைய வாழ்க்கையை இங்கே வாழத்தான் வந்திருக்கிறேன். அவருடைய சித்தத்தை செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆகவே உன் இஷ்டத்துக்கு நான் செய்ய முடியாது. நீ சொல்லுகிறபடியால் எல்லாத்தையும் நான் விட முடியாது. என்றா எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பிதாவை சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம். அப்ப நாம் எப்படி இருக்கிறோம்? எப்படி தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம்? இதுவரைக்கும் எப்படி தீர்மானம் எடுத்தோம்? யார்கிட்ட சத்தத்தை கேட்டு எடுத்தோம்? கவனமா இருங்க. பிசாசு ஒளியின் வேஷத்தை தரித்து பல பேரை அனுப்புவான். ஆகவே விசுவாச குடும்பங்கள் கவனமா இருங்க. ஊழியக்காரர் கவனமா இருங்கள். சத்துருங்களை விழ தள்ளாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஆகவே இந்த கடைசி காலம், ஏனென்றால் நாம் மீட்கப்படும் நாளுக்கு நாங்கள் பங்கு பெற வேண்டும். அந்த கல்யாண விருந்துக்கு நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்ற கர்த்தர் நமக்கு அழைப்பு தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை வாக்களித்திருக்கிறார். அதுக்கு அங்க நாம் போக வேண்டும். ஆனா சத்துரு நாம் அங்கே போகாதபடிக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழாதபடிக்கு இன்னைக்கு சத்துரு பல பேரை பயன்படுத்துவான். அப்ப நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும். அந்த நபரை நாம் வெறுப்பதல்ல, அந்த நபருக்கு பின்னால சத்துரு கொண்டு வருகிற அந்த பிழையான காரியங்கள், தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடி தூண்டுகிற காரியங்கள், அதை நாம் எடுத்து விட வேண்டும். அதான் இங்க நாங்க பார்க்கிறோம். பாருங்க, இந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருக்க வேண்டும். பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15 அதுல நான் வாசிக்கும் போது பாருங்க, அது சொல்லப்படுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான்னு சொல்லி இங்க நாங்க பார்க்கிறோம். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில யார் ஆவிக்குரியவன் என்றால், ஆவி கேட்டபடி நடக்கிறவன் தான் ஆவிக்குரியவன். இன்றைக்கு நாம் பைபிளை தூக்கி கொண்டு போவதினாலும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போய் வருவதினாலும், நான் ஊழியம் செய்வதினாலும், வேதத்தை நான் வாசிக்கிறதுனாலும் ஆவிக்குரியவனாய் மாற முடியாது. பரிசுத்த ஆவியா நம்மை நடத்த வேண்டும். அதான் ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சிச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே கலாத்தியரிலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். அதான் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ வார்த்தை வருகிறதா, ஆலோசனை வருகிறதா, உபதேசம் வருகிறதா, வார்த்தை வருகிறதா, எல்லாம் நிதானிப்பான் ஆவிக்குரியவன். அதான் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அந்த கர்த்தர் அந்த காரியங்களை செய்வார். அப்ப இப்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் செயல்படும் போது மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்த முடியாது. அதனால் தான் தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு வரும் காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வெறுத்து தள்ள வேண்டும். அதான் நான் சொன்னார், வெறுக்க வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, அப்ப எவ்வளவு அருமையான காரியத்தை நாம் தியானித்தோம். அடுத்த முறைக்கு 2வது எதை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த முறைக்கு நாம் தியானிப்போம். கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.